சொரியாசிஸ் நோய்க்கு முதன்முறையாக வெற்றிகரமாக சிகிச்சை அளித்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. சொரியாசிஸ் பாதிப்பிற்குள்ளாகி வழக்கமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட 10 பேர்களில் 2 பேர் முழுமையாக குணமடைந்து நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக மருத்துவர் தேத்தியூஸ் தெரிவித்துள்ளார். தோல் மருத்துவத்துறை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு நாளுக்கு 200லிருந்து 250 புறநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு தோல் அலர்ச்சி நோய் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு பீட்டா குளுக்கான் அப்படிங்கிற ஒரு மருந்து மற்ற அலர்ச்சி நோய்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஜப்பானில் இது ஒரு பாப்புலர் ட்ரக். ஸோ அதை இந்தியன் லெவலில் உள்ள ஒரு எத்திக்கல் கமிட்டியில் இதை நம்ம அப்ரூவல் வாங்கி இந்த மருந்தை நம்ம நோயாளிகளுக்கு ஒரு 20 நோயாளிகளுக்கு கொடுத்து பயனுள்ளதாக இருக்கிறதா என்கிறதை ஆய்வு செய்தோம். ஸோ இதில் 2 நோயாளிகளுக்கு தோலில் உள்ள நோய் முற்றிலுமாக மறைந்து விட்டது. மற்ற நோயாளிகளுக்கும் குறிப்பிட்ட அளவு நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது.